ஓகே, படத்தை பார்த்தோம். ஒரு சிறப்பான படம், ஃபேமிலி ஸ்டோரி. குடும்ப கதையாக இருந்தாலும் எப்போதும் போல வழக்கமான உள்ள குடும்ப கதை இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான கதை. அருமையான ஸ்கிரிப்ட், நல்ல ப்ரொடக்ஷன். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிடிவாதனால எவ்வளோ தொலைவு, எவ்வளோ கொண்டு போய் எத்தனை காலகட்டம், ஒரு 20-30 வருஷம் அவங்க குடும்பத்தில் உள்ள அன்பு பாசத்தையும் காட்ட முடியாமல் குடும்பத்துக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த படம் பார்த்தவங்க, இந்த படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இதை பார்த்தா நம்மளுக்கு புரியும் எப்படி நம்ம ஃபேமிலியில் வந்து அன்பும் பாசத்தும் காட்டினாக்க எப்படி நம்ம வந்து விட்டு கொடுக்கணும், இல்லை சில விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு அந்த உணர்ச்சி ஒன்று வரும். இல்லாட்டினா நம்ம வந்து எப்போதும் போல வாழ்க்கை நடக்கிறது வந்து இந்த படம் வந்து அதை வித்தியாசமாக காட்டுது. இது இந்த இந்த படத்தில் நடக்கிறது எப்போதும் நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப சகஜம். நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக கோச்சிக்கிறோம், ரொம்ப சீக்கிரமாக ஒரு தவறை வந்து ஒரு உண்மையை சரியாக புரிஞ்சிக்கல, ஒரு தவறை உண்மையாக புரிஞ்சுக்கிறோம், ஒரு உண்மையை தவறாக புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய குடும்பத்தில் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு மாதிரியா வித்தியாசமாக காட்டுறாங்க. அப்போ நம்ம அன்பும் பாசத்தும் காட்டும் போது நம்ம காட்டக்கூடியவங்க நம்ம கூட இல்லை. அதுதான் நம்மளோட பெரிய இழப்பு அப்படின்ற காட்டக்கூடிய ஒரு சிறப்பான படம். வாழ்த்துக்கள்.